அண்ணா, நான் செஞ்ச இந்த எல்லா தப்புக்கும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரிண்ணா. நான் இனிமே பிரக்யாவுக்கு ரெஸ்பெக்ட கொடுக்கறேன். உங்களோட ஒய்ஃபா மதிக்கிறேன். பிரக்யாவோட அம்மாவாவும் மதிக்கிறேன். இப்பவும் நீங்க மன்னிப்பீங்களா இல்ல மன்னிக்க மாட்டீங்களா? இந்த வீட்டை விட்டு போக சொல்லுவீங்களா? என்ன வெளியேற்றுற முடிவை எடுத்தீங்கன்னா தங்கச்சி மேல இருந்த பாசம் உங்களுக்கு போயிடுச்சுன்னு எடுத்துக்கிறேன். அண்ணா, நான் உங்க மேல உயிரியே வச்சிருக்கேன். உங்களுக்கு என் மேல அன்பு குறைஞ்சிருச்சு, இல்ல அன்பே இல்லைன்னு சொல்லலாம். இருந்தாலும் நான் உங்க மேல எப்பவுமே அன்பை செலுத்திக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அண்ணன் தங்கச்சி உறவை யாராலையும் எப்பவுமே பிரிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு அண்ணன் தன்னோட தங்கச்சிய மனசுல இருந்து தூக்கி வெளியில எரிஞ்சிட்டாரோ அவரால் மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல முடியும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கண்ணா. எனக்காக இல்லைனாலும் அம்மா அப்பாவுக்காகவாவது என்ன மன்னிச்சிருவீங்கல்ல? அண்ணனும் தங்கச்சியும் பிரியறத அவங்க விரும்ப மாட்டாங்க. ரியாவோட அத்தனா, அவளுக்காகவாவது மன்னிச்சிடுங்க. கடைசி தடவையா நீங்க என்ன மன்னிச்சிருங்க. ஐ எம் ரியலி சாரிண்ணா. ஐ எம் சாரி ஃபார் எவ்ரிதிங். அபி, நீ பெரியவன்பா. சின்னவங்க தப்பு பண்றது சகஜம்தான். ஆனா பெரியவங்களா இருக்கிற நாம தான் அவங்கள மன்னிக்கணும். இங்க பாருப்பா, நீயே பாரு. இவன் உன் கூட பிறந்த தங்கச்சிப்பா. உன் முன்னாடி கை கூப்பி மன்னிப்பு கேக்குறா. அவளை மன்னிச்சிடுப்பா. ஒருவேளை தள்ளு இங்க இருந்திருந்தா ஆலியா வீட்டை விட்டு போறத கண்டிப்பா அவ விரும்பவே மாட்டா. அப்புறம் பிரக்யா, ஆலியா வீட்டை விட்டு போறத அவளும் விரும்ப மாட்டா. ஆலியா அங்க இருக்கணும்னு தான் பிரக்யாவும் ஆசைப்படுவா. ப்ளீஸ் அபி, எனக்காக ஆலியாவை மன்னிச்சிருப்பா. ப்ளீஸ். பாட்டி, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். உன்னை மன்னிக்கணும்னு என் மனசுக்கு தோணல. ஆனா பாட்டி பேச்சை என்னால மீற முடியாது. நீ இந்த வீட்டுல தாராளமா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நீ மறக்க கூடாது. நீங்க பிரக்யா கூட தான் இருந்தாகணும். அதனால ப்ளீஸ் இன்னொரு தடவை பாட்டி பேச்சை கேட்காத மாதிரி என்ன பண்ணிடாதன்னு. அப்புறம் பிரக்யாவோட வார்த்தையும் தான். ஐம் சாரி. பாட்டி, வந்துடுறேன். என்ன பேசுறீங்க நீங்க? அப்படி ஏதாவது விஷயம் இருந்தா என் பொண்ணு என்கிட்ட முன்னாடியே சொல்லிருப்பா. அட, நீங்க எதுக்கு ஏன் மேல கோவப்படுறீங்க? இப்ப அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தானே நான் செஞ்சேன். இங்க பாருங்க, என் பொண்ணு கண்டிப்பா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா. நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க பிரக்யா, நீங்க ஏன் உங்க பொண்ணை கேட்க கூடாது? அவங்க தான் நேத்து ராத்திரி எனக்கு போன் பண்ணாங்க. அப்புறம் வலுக்கட்டாயமா யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு ஆசை கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்க முடிவு என்னங்கறத சொல்லிடுங்க. அதாவது இந்த சம்பந்தம் வேணுமா வேணாமான்னு. பாய். பிராச்சி இந்த மாதிரி. பிராச்சி, நீ பிருந்தா மேடம் கிட்ட சம்பந்தத்தை பத்தி ஏதாவது பேசுனியா? அப்புறம் அப்ப இந்த சம்பந்தத்துக்கு நீ சரின்னு சொல்லிட்டியா? ஆமா. ஆமாண்ணா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சதில்ல. ஆனா இவ்வளவு பெரிய... நான் மறக்கல. ஆக்சுவலி சொல்லணும் தான் இருந்தேன். சரிதா ஆண்டி தான் பிந்தியா ஆண்டி கிட்ட சம்பந்தம் பார்க்க சொன்னாங்க. அவங்க ஒண்ணு சம்பந்தம் பார்க்க சொல்லி கூப்பிடல. அவங்க இந்த பக்கம் போகும்போது போட்டோ கொடுத்துட்டு போனாங்க. அது வந்தாவது போயாவது நீ ஒண்ணு அவ்வளவு பெரிய மனுஷி ஆகல. அதுவும் இல்லாம இப்ப உனக்கு கல்யாணம் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. நான் ஏன் சொல்லலன்னா, அதான் ஏன் சொல்லல. உங்களோட ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுல்ல, இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். இந்த ப்ரொபோசலை பத்தி உனக்கு தெரியுமா? நான் தான் சொல்லிட்டேன்ல, என் பொண்ணுக்கு எங்க கல்யாணம் பண்ணணும்ன்றத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அதனால தயவு செஞ்சு போன் பண்ணாதீங்க. பிரக்யா, என்னாச்சு? என்ன சொல்றது, இந்த பிராச்சி இருக்காளே. பிராச்சி என்ன பண்ணா? அவ பிருந்தா ஆண்டிக்கு போன் பண்ணி ஏதாவது மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கா. என்ன? ஆமா. ஆனா பிராச்சியே அந்த மாதிரி பண்ணணும்? நான் கேட்டதுக்கு ரியா ரன்வீர் கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு நடக்கணும்னு சொல்றா. அவ பெரிய பொண்ணுதான், ஆனா அதுக்காக இந்த அளவுக்கு பெரிய மனுஷி ஆகலையே. இங்க பாருமா, அவ நமக்கு குழந்தைதான். ஆனா இந்த மாதிரி சின்ன வயசுல இதெல்லாம் பண்றது சகஜம்தான். இல்ல சரிதமா, அவ வெறும் பேச்சுக்காக பேசினா நான் இந்த அளவுக்கு தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஆனா அவ இந்த விஷயத்துல முடிவு எடுத்திருக்கா.
உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிராச்சி இந்த மாதிரிலாம் இல்ல. அவ ரொம்ப புத்திசாலி. பிராச்சி எல்லாரை விடவும் வித்தியாசமானவ. அவ இந்த மாதிரி பண்றானா கண்டிப்பா அவளுக்கு எதிரா ஏதோ நடக்குது. இல்ல அந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவுமே நடக்கல. எல்லாமே சரியாயிடும். அதெல்லாம் போகட்டும் விடு. இந்த பாரு, இப்ப என் மாப்பிள்ள வீட்டுக்கு வர போறாரு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு. அவருக்கு முன்னாடி இந்த மாதிரி முகத்தை வச்சிட்டு இருந்தேன்னு வையே, நல்லாவா இருக்கும்? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இரு. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்புறம் மாப்பிள்ள வந்துட்டாரு. இப்படி என் முன்னாடி சிரிச்சுட்டே இருக்க போறியா? போய் கதவு தர, நான் போய் ஸ்வீட் கொண்டு வரேன். போ போ போ. உள்ள வாங்க. இங்க வெளிய நான் திரும்ப போயிடுவா? ஏன்னு கேக்குற? நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். ஏன் அழுதுகிட்டு இருக்க? இல்ல, அது வந்து நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்படி எதுவும் இல்லனா ஏன் உன் முகம் இத்தனுடாச்சு? என்னன்னா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எனக்கு தான் எந்த நல்லதும் நடக்கிறது இல்லையே, அதனால நீங்க வர மாட்டீங்களோன்னு நினைச்சேன். எனக்கு நல்லாவே தெரியும் இத்தனை வருஷத்துல உனக்கான மரியாதையையும் உரிமையையும் என் குடும்பம் உனக்கு கொடுத்திருக்கணும். ஆனா என் குடும்பமும் கொடுக்கல, நானும் உனக்கு கொடுக்கல. அதனால நீங்க ஏன் தேவையில்லாம உங்க மேல பழி போட்டுறீங்க? லெட் மீ ஃபினிஷ் ப்ளீஸ். மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இவ்வளவு வருஷத்துல உனக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு. உன் ஃபேமிலியை விட்டுட்டு நீ என் ஃபேமிலிக்கு வந்திருக்க. ஏன்னா உனக்குன்னு ஒரு புது ஃபேமிலி உருவாக்கலன்னு. ஆனா என் ஃபேமிலி உன்கிட்ட நானே உன்னை போன்னு சொல்லி விட்டுருக்கனே. ஆனா போன முறை நான் தானே உங்களை விட்டுட்டு வந்தேன். ஆனா நான் உன்னை தடுத்து இருக்கலாமே. நான் உன்னை தடுக்கல. நான் என்னோட ஈகோவோட திமிர்ல, அந்த திமிர்னால என்ன ஆச்சுன்னு பாத்தியா? 20 வருஷமா நம்ம 2 பேரும் பிரிஞ்சே இருந்திருக்கோம். ரியாவும் அம்மாவோட பாசமே இல்லாம வளர்ந்தா. அப்புறம் பிராச்சி, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுபவிச்சு தாங்கிட்டு வந்த. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கஷ்டப்படல. எனக்கு நல்லா தெரியும் நீ சொல்ல மாட்ட. எப்பவும் போல நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்ட. எப்பெல்லாம் நீ இல்லாம எனக்கு தூக்கம் வராதோ அப்பெல்லாம் நீ என்ன பத்தி தான் யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இல்லாததுனால நீங்க முழிச்சே இருப்பீங்களா? அப்ப எப்ப தூங்குவீங்க? நீ எப்ப அழுகையை நிறுத்துறியோ அப்ப. போதும், இப்ப எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. நீ நல்லா பயங்கரமா அழுதுட்ட, நிறைய ரத்தமும் போயிடுச்சு, ஞாபகம் வந்துச்சு, ஞாபகம் போயிடுச்சு. ஆனா பழைய ஞாபகங்கள் போக மாட்டேங்குதே. அதனால நாம நம்ம லைஃப புது கோணத்துல ஆரம்பிக்கலான்னு. நாம இப்ப ஆரம்பிக்கும் போது பழசு எல்லாத்தையும் மறந்துடணும். பழசு எதையும் பேசக்கூடாது. நர்த்திங். யாருக்காவது ஞாபகம் வந்து யாராவது அதை பத்தி பேசுறாங்கன்னு வை, யாரையும் நம்ம பேச விடக்கூடாது. ஆனா ஆனா இப்ப என் ஃபேமிலி இருக்கே, உனக்கு மொத்த உரிமையும் கொடுக்க முடிவு பண்ணிடுச்சு. I'm serious. நான் உன்கிட்ட உண்மையை தான் சொல்றேன். நான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லல. எல்லாரும் நீ திரும்ப வீட்டுக்கு வரணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஒரு ஒய்ஃபா வரணும், பிரக்யாவா வரணும், வீட்டோட எஜமானியா வரணும். அப்புறம் அந்த தனுவியை நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன். சரியான முடிவுதான். இல்லனா நான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ உங்களை பாத்துட்டு இருக்காளான்னு. ஷிட், நான் அவளை வெளியில அனுப்பி தப்பு பண்ணிட்டேனே. ஏன்? அப்படியாவது உன் முழு கவனம் என் மேல இருக்கும். நீங்க இருக்கீங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னா முதல்ல முத்தம் கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்தின, இப்ப பஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒன்னும் பலமா அடிக்கல. இருக்கட்டும், நான் இப்பதானே மீண்டு வந்திருக்கேன். திருப்பி பழைய நிலைமைக்கு போயிட்டேனா? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. அது என்னன்னா, நான் வீட்டுல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். எல்லாம் பழசு மாதிரி மாறிடுச்சு. என் பாடியும் தான். இப்ப நீ வீட்டுக்கு வந்த உடனே உனக்கு எல்லாமே கிடைக்கும். இன்ட்ரெஸ்டோட. இன்ட்ரெஸ்டா? நம்ம பொண்ணு ரியா. அப்ப நானும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரேனே. ஓ ஆமா, அது என்னமோ உண்மைதான். அப்ப எல்லா இடத்துலயும் ஜெயிக்கிறது உனக்கு பழக்கம் தானே? இப்பவும் ஜெயிச்சிட்ட. அட, என்ன பண்றீங்க? உட்காருங்க உட்காருங்க. முதல்ல சும்மா என்ன சும்மா? என் பொண்ணை இந்த மாதிரி கூட்டிட்டு போய் விட்டுருவேனா என்ன? நான் ப்ராப்பரா தான் வெளியில அனுப்பி வைப்பேன். இந்த முதல்ல நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. மை ஃபேவரட். இந்த நீயும் சாப்பிடு.
அது சரி, அது உங்க பொண்ணை கூட்டிட்டு போவா? மனசு இல்லதா இருந்தாலும் கூட்டிட்டு போப்பா. இங்க பாருங்க, இப்படியே அழுதீங்கன்னா நான் உங்களையும் தூக்கிட்டு போயிடுவேன். இப்ப நீங்க அழறீங்களா, இதை விட பயங்கரமா எங்க வீட்டுல உங்களை அழ வைப்பாங்க. என்ன உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல? போதும் நிறுத்துப்பா. நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் தேங்க்ஸ்னு ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி முடிச்சிட மாட்டேன். நான் என்னப்பா பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த வியாதி உங்களுக்கு மொத்த ஃபேமிலிக்கே இருக்கா? பிராச்சிக்கும் பிரக்யாக்கும் நான் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருக்கீங்க. இது என்ன சாதாரண விஷயமா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நான் என் கடமையை தான் செஞ்சேன். இவங்க எல்லாரும் என் மேல வச்சு பாசத்துக்காகவே வாழ்நாள் பூரா இவங்கள நான் சுமக்க தயாரா இருக்கேன்பா. ஆனா இப்ப இவ உங்களோட பொறுப்பு. உங்க கடமையை நீங்க சரிவர நிறைவேற்றுவீங்கல்ல? எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என் பிரக்யாவோட கண்ணுல இருந்து இனிமே கண்ணீரே வரக்கூடாது. இங்க பாருங்க சவிதாம்மா, இந்த அபிஷேக் பிரேம் மெஹரா உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். உங்க பொண்ணு இதுக்கப்புறம் அழவே விட மாட்டேன். சந்தோஷத்தை தான் கொடுப்பேன். உங்களை விட அதிகமா நான் மடியில வச்சு இவ்வளவு பாத்துப்பேன். அட சும்மா இருங்க. சின்ன பிள்ளையாட்ட விளையாடிக்கிட்டு. இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் உன்னதான் நினைச்சிட்டு இருப்பா. அப்பெல்லாம் நான் அவகிட்ட சொல்லுவேன் எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும்னு. இப்ப நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க, அதனால எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இனிமே பிரக்யா எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பா. அப்புறம் என்னோட பிராச்சியம் தான். சரி, பிராச்சி எங்க? ஆபீஸ் போயிருக்கா. ஓ, ஒரு நிமிஷம், நான் மறந்தே போயிட்டேன். முதல்ல உங்க 2 பேருக்கும் நான் ஆரத்தி எடுக்கிறேன். அப்பதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க 2 பேரும் ஒன்னா போறீங்க. எப்பவுமே ஒன்னா இருக்கணும். அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நான் தான் வாக்கு கொடுத்துருக்கேன்ல. சரி, கிளம்புங்க. இத பாருங்க, இப்படியே நின்னுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு அழுகியா வரும். அப்புறம் நான் அழுதா பார்க்க நல்லாவே இருக்க மாட்டேன். உனக்கே தெரியும் இல்ல பிரக்யா? நீ போமா. ஜாக்கிரதையா இருங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. எனக்கு ரொம்ப அழுகையா வருது. அட ஆண்டவா, இது அபசகனமாச்சே. என் பிள்ளைங்களை நீதான் காப்பாத்தணும் தாயே. இங்க பாருங்க மிஸ்டர் மேத்தா, நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன கொஞ்சம் பேசதான் விடுங்களேன். என்னாச்சு? ஆனுவல் ஈவென்ட் ப்ராஜெக்டை ஏன் இன்னமும் முடிக்கல? நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. அதை தான் பண்ணிட்டு இருக்கேனா, ஏன் இன்னும் முடியல? எனக்கு நீங்க நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுங்க, நான் முடிச்சு காட்டுறேன். நான் உன்னை நேத்தே அதை முடிக்க சொல்லியிருந்தேன். ஆனா நீ நாளைக்கு முடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நேத்தே நீ இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருக்கணும் ரன்பீர். 6 மணி நேரத்துல உன்னால ஒரு வேலையை முடிக்க முடியாதா என்ன? உனக்கு வெக்கமா இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் கிளம்புறேன். நோ ப்ளீஸ். நீ எதுக்காக போகணும்? இவன் என் பையங்கிறனாலயா? ஆபீஸ்ல அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவான், நான் எதுவுமே சொல்லக்கூடாதா? ஏன்னா சாருக்கு கோவம் வந்துடும் இல்லையா? யூ நோ வாட், இவனுக்கு இந்த திட்டு தேவையானதுதான். இவன் நேத்து என்ன பண்ணான்னு தெரியுமா? அப்பா, இத பத்தி நம்ம வீட்ல கூட பேசலாம் இல்லையா? ஏன் வீட்ல இங்க பேசக்கூடாதா? அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீ என்ன பண்ணன்னு அவளுக்கு தெரியட்டும்.
நேத்து இவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தா ஒருவேளை ராத்திரி ஆனாலும் சரி, அதாவது மிட் நைட் ஆயிருந்தா கூட சரி, இந்த வேலையை முடிக்காம தூங்க மாட்டான்னு சொன்னான். பாதி ராத்திரியில இவன் ரூமுக்குள்ள போனப்ப என் செல்ல பையன் நல்லா குடிச்சிட்டு மாட்டை ஆயிட்டான். He was heavily drunk. இவன் மொத்த கோபத்தையும் பாக்ஸிங்ல காட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனால ப்ராஜெக்ட் வேகமா முடிஞ்சிருமா என்ன? உன்னோட இந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. இதுதான் பெரிய பிரச்சனை. எனக்கு வெறுப்பா இருக்கு. இவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவல, எல்லா விஷயத்திலும் ரன்பீர்னு சொல்லிக்கிட்டே இருப்பல்ல. இவன் கிட்ட நீயே கேளு, எதுக்கு இப்படி ஆட்டிடியூட், எதுக்கு இவ்வளவு கோவம்னு, எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கணும், யாருக்காக இவன் இப்படி எல்லாம் பண்றான்? ஐம் சாரி சார், பட் நீங்க ப்ளீஸ் கோவப்படாதீங்க. கோவத்தினால எல்லாம் கெட்டு போயிடும். யூ ஆர் ரைட். ஆமா, கோவப்பட்டா பிரச்சனையா தான் ஆகும். அப்புறம் இவனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுவேன். நானும் இவன மாதிரி கோவப்பட்டிருந்தானா இந்த ஆபீஸை என்னைக்கோ இழுத்து மூடி இருக்க வேண்டியதான். ஒர்க்க சீக்கிரமா முடியலன்னா இந்த ப்ராஜெக்டை நம்ம இழந்துருவோம். காட் இட்? எஸ் சார். அண்ட் ப்ளீஸ், ஆபீஸ்ல டேன்னு கூப்பிடுறத தயவு செஞ்சு நிறுத்து. அட்லீஸ்ட் என்ன சார்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும். என் ஆர்டரை ஃபாலோ பண்ணு போதும். எஸ் சார். தட்ஸ் பெட்டர். நீ ஏன் நின்னுட்டு இருக்க? உன்னோட பாஸ் தான் போயிட்டார்ல, நீயும் போ. கோ. என் வீடு இவ்ளோ வெறிச்சோடி இருக்கு. என் பிரக்யா போய் கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த வீடு இப்படி ஆயிடுச்சே. நான் எப்படி இந்த வீட்டுல அவ இல்லாம இருக்க போறேன்? அப்புறம் என்னோட பிராச்சியும் அங்க போயிடுவாளே. அந்த சஹானா வேற எப்ப பார்த்தாலும் என்ன டென்ஷன் படுத்திக்கிட்டே இருப்பா. நான் என்ன பண்றது? டிவி பார்க்க போறேன். இன்றைய முக்கிய செய்திகள். நகரம் முழுவதும் கலவரம் ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் கடைகளை எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். போலீஸ் லட்டிச்சார்ஜ் செய்து கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துக்கு காரணம் எதிர்கட்சி என்று ஆளுங்கட்சி கூறுகின்றனர். மீண்டும் முக்கிய செய்தி இரவு 10 மணிக்கு காணலாம். சிட்டில கலவரம் நடக்குது. ராஜா ஆபீஸ்ல இருக்கா. இவங்க 2 பேரும் இப்பதான் கிளம்பிருக்காங்க. 2 பேரும் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களான்னு தெரியலையே. சரி, நான் ஒரு வேலை பண்றேன். முதல்ல பிரக்யா போன் பண்ணி அவங்க வீடு போய் சேர்ந்தாங்களா இல்லையான்னு கேட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அட கடவுளே, இன்னைக்கு தான் இதெல்லாம் நடக்கணுமா? சரிதம்மா போன் பண்றாங்க. பேசு பேசு. சொல்லுங்க சரிதம்மா. பிரக்யா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் உங்களோட பார்ட்னர் கதவை திறக்கறாங்க. இங்க பாருங்க சவிதம்மா, பிரக்யாவோட கிரக பிரவேசம் நடக்க போகுது. நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி லைவ் காட்டுறேன். என்ன? எனக்கு வீடியோல காட்டுங்க. இங்க இருந்து நான் ஆசீர்வாதம் பண்றேன். பரவாயில்ல, இவங்க 2 பேரும் நல்ல விதமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. நாங்க தெரியுறோமா? தெரியுறீங்க, ரொம்ப நல்லா தெரியுறீங்க. ஏன் சார்பா நான் எல்லார்கிட்டயும் வணக்கம் சொன்னேன்னு சொல்லிடுங்க. வணக்கம் சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, உங்க பொண்ணோட கிரக பிரவேசம் நடக்க போகுது லைவ். இங்க முன்னாடி யார் இருக்கான்னு பாருங்க. எப்படி இருக்கீங்க பார்ட்னர்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பார்ட்னர். இன்னைக்கு நம்மளோட பார்ட்னர்ஷிப் முழுமை அடைஞ்சிருச்சு. உங்களோட பொண்ணு எங்க வீட்டு மருமகள் ஆயிட்டா. நீங்க அங்க இருக்கீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அபி, நீ மொபைல என்கிட்ட கொடுத்துடுப்பா. நீ பிரக்யாவோட கைய புடிச்சுக்கிட்டு கிரக பிரவேசம் பண்ணு. ஆர்த்தி தட்டை என்கிட்ட கூட ஆலியா. பாட்டி, கிரக பிரவேசத்தை ஆலியாவே பண்ணட்டும். உண்மையிலேயே அருமையான வீடுதான். பிரக்யா நிச்சயமா அங்க சந்தோஷமா இருப்பா. ஆண்டவா, இவங்க மேல யார் கண்ணும் பற்றக்கூடாது. நான் தான் இங்கதானே இருக்கேன், அப்புறம் எனக்கு எதுக்கு இது? இங்க பாருமா, அந்த கலசத்தை இப்படி வை.
இங்க பாரு பிரக்யா, கலசத்தை தட்டி விட்டுட்டு உன் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. சரிதாம்மா, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுது இல்லையா? ஏன் சார்பா நான் எல்லார்கிட்டயும் வணக்கம் சொன்னேன்னு சொல்லிடுங்க. ஒரு நிமிஷம். இங்க பாருமா, நீ போய் குங்குமத்தட்டை எடுத்துட்டு வா. குடு. கொடுங்க பாட்டி. இந்தா. உள்ள வாமா.